வன்னியர்களுக்கு இந்த 10% இடஒதுக்கீடுன்றது இப்ப உள்ள சூழ்நிலை கிடைக்குமா? அதுதான் சொல்றேன், கிடைக்குமா? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு, அதை கெடுத்தாங்க. ஏற்கனவே இந்த 10.5 விழுக்காடை அவர்கள் ஒத்துக்கல. 13 குறைந்தபட்சம் 13 விழுக்காடு 15. சரி, இதெல்லாம் எதுக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? நீதிமன்றம் நீங்க சரியான புள்ளி விவர கணக்குகளை மாநில அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சென்சஸ் எடுக்க வேண்டும், இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்திருக்க வேண்டும். இதை மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். அவர்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து ஜாதிவாரியான கணக்கெடுப்பை எடுக்கவும் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை தட்டி கழிக்கிறது. அதாவது சமூக நீதி அரசு, இது பெரியாருடைய அரசு, அண்ணாவுடைய அரசு என்று சொல்லிக் கொண்டு அந்த கொள்கைக்கு எதிராக அவர்கள் நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் காரணம் என்னன்னா, வன்னியர்கள் பெரும்பான்மை என்று வந்துவிட்டால் இந்த அரசுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி கருதா. இதுல நியாயமா என்ன பண்ணணும்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர்கள் தான் இருக்காங்க. அந்த வன்னியர்கள் துரைமுருகன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு, செல்வ கணபதி இருக்கிறாரு, இன்னும் ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக மறுப்பதற்காகவே இன்றைக்கு இதை கொடுக்க மறுக்கிறார் என்று சூழ்நிலை வரும்போது திமுக விட்டு துரைமுருகன் வர்றதுக்கு தைரியம் இருக்குதா? ஜெகத் ரட்சகன் தைரியம் இருக்குதா? செல்வ கணபதிக்கு வருதா? ஏன் வெளியே வர வேண்டியதானே? வெளியே வரணும் இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை, வெளியே வர விட வேணாம், வெளியே அறிக்கை, எங்க சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, சாதி வாரியான கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்னு சொன்னா எடுக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லி ஒரு மிரட்டல் பண்றது கூட தைரியம் இல்லை.